friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு நெய் கோழி வறுவல். நம்ம சேனல்ல நிறைய நெய் கோழி வறுவல் பார்த்திருக்கோம். ஆனா இது வந்துட்டு இன்னொரு வித்தியாசமான ஒரு நெய் கோழி வறுவல். இந்த வறுவல் வந்துட்டு எங்க அம்மாவோட preparation. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, நீங்க வெறுமனே சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். அதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டேஸ்டியான ஈஸியான நெய்கோழி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான நெய்கோழி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லா டைப் ஆஃப் பீசஸும் இருக்கு இதுல. நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பீசஸா போட்டிருக்கேன். நீங்க சின்னதா வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வறுவலுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இந்த மசாலா மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண போறோம். வேற எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நம்ம இதுல போட போறது இல்லை. இதுக்கு என்னென்ன வேணும்னா பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் ரஃபா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து நான் குட்டி பல்லா இருக்குது, அதனால ஒரு 6-7 பல் வச்சிருக்கேன். நீங்க பெரிய பல்லா இருந்ததுன்னா 4 பல் வைங்க போதும். மிளகு வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகா வந்துட்டு 2 வரமிளகா. நான் கொஞ்சம் மைல்டா தான் காரம் போடுறேன். உங்களுக்கு நல்ல காரமா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகும் வரமிளகாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்களா, அது எல்லாத்தையும் இதுல போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம வதக்கிக்க போறோம். நான் சொல்றது வந்து 1/4 கிலோ சிக்கனுக்கான அளவு. நீங்க வந்துட்டு அதிகமா சிக்கன் செய்யறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க அளவு எல்லாத்தையும். இதையும் ரொம்ப நேரம் ப்ரௌன் ஆக வரைக்கும் எல்லாம் வதக்க வேணாம். ஓரளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு இதை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி எடுத்ததை இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில திருப்பியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நான் வந்து நெய் விட்டுருக்கேன். இது நெய்ல செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை நெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த நெய்ல நம்ம எதுவுமே தாளிக்க போறது இல்லை. நேரடியா நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/4 கிலோ சிக்கனை வந்துட்டு இதுல போட்டுடலாம். இது லைட்டா இதுல வதக்கி விடுங்க. இந்த நெய்லயே இந்த நெய் வந்துட்டு அந்த சிக்கனோட எல்லா பகுதியிலையும் கோட் ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். பாருங்க இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெள்ளை கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது வந்துட்டு சேர்த்திடலாம். இப்போ சிக்கன் வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இதுலயே விட்டு அலசி இதுல விட்டுடலாம். இப்போ இந்த மிக்சிலேயே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியும் இதுல விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு இதை வந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போறோம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல சிக்கன் வேக வரைக்கும் நம்ம இதை வந்து விட போறோம். இடையில வந்துட்டு நீங்க எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில வந்து பிடிச்சாலும் பிடிச்சிக்கலாம். அதனால இப்ப நம்ம இந்த சிக்கன் வேகட்டும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம சிக்கன்லாம் மசாலா எல்லாம் போட்டு வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த கிரேவி இருக்குல்ல, உங்களுக்கு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அப்படி நீங்க வச்சுக்கலாம். இது வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட போறேன். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுடலாம். பாருங்க நல்லா வந்துட்டு சுண்டிடுச்சு. நான் வந்துட்டு இந்த அளவுக்கு ட்ரையா எடுக்க போறேன். இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்க வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இப்போ நம்மளோட நெய் கோழி வறுவல் எங்க அம்மா ஸ்டைல்ல இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சிக்கன் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.